அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். முதலமைச்சர் ஏற்கனவே 13 கேள்விகளை பிரதமருக்கு விடுத்திருந்தார். அந்த கேள்விகளை முன்வைத்து தான் இப்போது முதலமைச்சர் மீண்டும் அந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுமா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல சமக்ர சிக்ஷா திட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியையும் விடுவிக்க வேண்டும் அப்படின்றதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம், அதாவது வீடுகளுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாட்டுக்கு 3112 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் அப்படின்றதும் முதலமைச்சருடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வழங்க வேண்டும் அப்படின்னும் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்கான அறிவிப்புகளை தவறாமல் வெளியிடுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், தேர்தலுக்காகவாவது நீங்கள் இதை செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னும், புதிய ரயில்வே திட்டங்கள் என்ன அப்படின்னும் கேட்டிருக்கிறார். பட்ஜெட் அறிவிப்புகள் மதுரை எய்ம்ஸ் மாதிரி நின்று போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பட்ஜெட் அறிவிப்புகளை முறையாக நிதி ஒதுக்கி நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் இது பற்றி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவையும் விட்டிருக்கிறார். தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்ல இருக்குமா, அறிவிப்புகள் இருக்குமா அப்படின்றது முதலமைச்சருடைய கேள்வி. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.